வண்டிக்கு தேவையான பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். அதாவது இப்போ வர வண்டிக்கெலாம் ஃபியூல் இன்ஜெக்டர் டைப்பில் வரும். இது வந்து ஓல்டு டைப்புன்றதால நாசில். இது வந்து ரோட்டரி பம்புன்னு சொல்லுவாங்க இதோட பேர். டாட்டாவுக்கு இப்படி வரும். லைலாண்டுக்கு வந்து வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஷெட்டில் தான் இருக்கேன். வண்டியில் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது. அது பக்கம் ஒரு வைப்பர் பிளேடு மாட்டணும். பின்னாடி டேஞ்சர் லைட் செட்டு எரியல. இந்த மிரர் குரங்கு ஒடிச்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து மாட்டுவோம். இன்னும் லோடு எதுவும் சொல்லலை. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோடு என்ன எது சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டேஞ்சர் லைட் செட்டு மாட்டணும். மேலே ஏறி பார்க்கும் எதனா டேமேஜ் ஆகிருக்கா. இந்த துருப்பிடிச்சி போயிருக்கிறது பூரா கண்டெய்னர் உட்கார்ற இடம். ஏன்னா வெல்டிங் விட்டுருக்கான்னு பார்க்கணும். ஜாயிண்ட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்குது. கிரீஸ் அடிச்சிட்ருக்கிறாரு. அடுத்தது வந்து நம்ம வண்டிக்கு கிரீஸ் அடிப்பாங்க. வண்டி பின்னாடி இருக்குது. போயிட்டு பேர் பார்ட்ஸ் கடைக்கு போயிட்டு என்னென்ன தேவையோ வாங்கிட்டு வரலாம். போயிட்டு எல்லா வண்டிக்கு தேவையான பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். மாட்டுவலாம். சைடு மிரர் மாட்டோம். ஐஸ் வண்டிக்கு டேஞ்சர் லைட்டு செட்டெல்லாம் மாட்டியாச்சு. புதுசு 2 பக்கமும் மாட்டிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சது. 2 பக்கம் மாட்டியாச்சு. மிரரும் மாற்றிட்டேன். வைப்பர் பிளேடு மாற்றியாச்சு. வண்டியில் இந்த சின்ன சின்ன வேலை முடிஞ்சுது. அப்படியே கையோடு போயிட்டு செட்டையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டு கேட்டலாம். டைமிங் தான் நான் பொம்பு கிட்ட டைமிங்லாம் நாங்களே வச்சுப்போம். பெரிய டீசல ஊற்றி பண்ணா நேரத்தில் டீசல வர வச்சு லாக் பண்ணுறது. ஆமா போட்டோ பிடிச்சி அனுப்புறாரு. அன்னைக்கு பார்த்தா நம்ம பாய் சொல்றாரு அதுக்கு ஒரு ஃப்ரீயா ரெண்டு பேஸ் போட்டுதான் போய் பார்க்கலாம். வண்டிக்கு தான் கொண்டகரில் எங்க இந்த உள்ள போயிட்டா? ம், என் வண்டி அது இருக்குது. இந்த வண்டி ஒசூர் போயிட்டு வந்த வண்டி. பிக்கப் இல்லைன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. போயிட்டு கடைக்கு போயிட்டு வேஸ்ட்டு மட்டும் வாங்கிட்டு வரோம். வண்டி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒசூரில் போயிட்டு வந்து வண்டி சுத்தமாக பிக்கப் இல்லை, வண்டியே போக மாட்டேது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கு தான் இப்போ வந்து ஆயில் சர்வீஸு, பம்பு நாசிலு எல்லாமே கழட்டி சர்வீஸ் பண்ணி போட போகிறாங்க. இப்போ அதான் கழட்டிட்டு இருக்காங்க. வேஸ்ட்டு கேட்டிருக்காங்க மெக்கானிக்கு. போய் வேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க வேலையை பார்ப்பாங்க. கைஸ், இதுதான் நாசில். அதாவது இப்போ வர வண்டிக்கெலாம் ஃபியூல் இன்ஜெக்டர் டைப்பில் வரும். இது வந்து ஓல்டு டைப்புன்றதால நாசில். இது கார்னர் பாருங்கள் எவ்வளோ கார்பன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இது வழியாக அந்த மைல்டாக இருக்க குட்டி ஹோல்ஸ் வழியாக ப்ரெஷராக நல்லா டீசல் தள்ளும். இதோ இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் வழியாக டீசல் உள்ளே போயிட்டு இது ஃப்ரண்டேஜ் வழியாக டீசல் ப்ரெஷர் தள்ளி வண்டி வந்து ஓட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் அந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அது வந்து ரிட்டர்ன் ஹோஸ். டீசல் ரிட்டர்ன் ஆகுறது. இதுதான் அவ்வளோ அடப்பு இருக்குது பாருங்கள். எவ்வளோ மண் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் கார்பனில்.
சரி அந்த கார்னரில் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் 6 நாசிலுமே இந்தமாரி தான் இருக்குது. பம்பு கட்டிட்டு இருக்காங்க, கயிட்டு பார்க்கலாம். அதான் சொன்ன கீழே தான் கட்டணுமா இவருக்கு மேலே. மெக்கானிக் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி பக்கத்தில் இருக்குது. நம்ம வண்டிக்கு எதுவும் வேலை இல்லை, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த வண்டிக்கு ஆள் இல்லை, டிரைவர் இல்லாதால என்னை கூட வந்து கொஞ்சம் பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இருக்கேன் கூட. ஓகே, மெக்கானிக்கே டீ சாப்பிட போயிருக்காங்க. இவருங்க கட்டி வச்சுருக்காங்க. பம்பு மேலே இருக்குது, காட்டுறேன். இது வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயில், இது ப்ரெஷரு. இதோ இருக்குது பாருங்க பம்பு. மேலே ஏறுவோம். இதான் பம்பு. இது வந்து ரோட்டரி பம்புன்னு சொல்லுவாங்க இதோட பேர். டாட்டாவுக்கு இப்படி வரும், லைலாண்டுக்கு வந்து லைன் பம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், 6 நாசில். இதோட இது 6 நாசிலுக்கு போகிற லைன் இருக்குது. இதே வந்து லைலாண்டில் வந்து இந்த ஷேப்பாக அப்படி நேராக வரும். அது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இன்ஜின் மாதிரியே இருக்கும். இதில் தான் டீசல் ப்ரெஷர் பண்ணி நாசிலுக்கு அனுப்பக்கூடியது. ஆமாம், ரொம்ப வெயிட்டாக தாங்குது. இது வந்து அந்த இதில் வந்து கனெக்ட் ஆகிட்டு மெயின் புள்ளியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து அதோட ஓஸு கழட்டியிருக்காங்க. போயிட்டு வந்தோடனே அநேகமாக இதையும் நாசில் கவரில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நாசில்லாம் கவரில் போட்டு வச்சுருக்காங்க, 6 நாசில். கொண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொண்டி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படியே கையோட டீசல் ஃபில்ட்ரு எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க, ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸ்டேரிங் பாக்ஸ் பம்பு கட்டி வச்சுருக்காங்க, ஏர் ஓஸு கட்டி வச்சுருக்காங்க, கம்ப்ரஸரிங் கட்டி தான் இருக்குது. எல்லாம் கழட்டி தான் வச்சுருக்காங்க. அது இருக்குது பாருங்கள், கீழே ஏர் கம்ப்ரஸர். அதான் வண்டியோட வேக்கம் ஏர் கம்ப்ரஸர். இந்த பக்கம் எதுவும் வேலை இருக்காது, எல்லாமே அந்த சைடில் தான் வேலை. ஓகே, பார்க்கலாம். இது அநேகமாக இங்கே இருக்கிற வரைக்கும் நான் கூட இருப்பேன். இந்த வண்டி வேலை என் வண்டிக்கு லோடு சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க ஆள் வச்சு பார்க்கட்டும். கூட இருக்கிற வரைக்கும் இருந்து கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். லோடு என் வண்டிக்கு சொல்கிறாங்கன்னா எஞ்சி கிளம்பி போகலாம், பார்க்கலாம். வெயில் கொளுத்துது, வண்டியிலே அதை உட்காரும். சோபா செம்ம வெயில், காலையில் கொளுத்துது. இந்த வண்டி அது இருக்குது. மெக்கானிக்கெல்லாம் வெளியே போயிருக்காங்க. அநேகமாக இப்போ வந்தவுடனே அவங்க பம்பெல்லாம் கட்டி வச்சுருக்க பம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்காக போய் கொடுத்துருவாங்க. அது திரும்ப வந்து எப்போ மாட்டுவாங்க என்ன எதுன்னு தெரியல. அதே சமயம் நேற்றே சொல்கிறோம் நாங்கள் லோடு, இன்னும் எதுவும் சொல்லலை. இன்றைக்கி எதனா சொன்னாங்கன்னா நம்ம கிளம்பி போயிடலாம். அந்த வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பம்பு நாசிலே அந்த கட்டி கொண்டு போய் கொடுத்து அவங்களே வந்து மாட்டிக்குவாங்க. சும்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். பார்க்கலாம் என்ன லோடு சொல்கிறாங்க, என்ன எதுன்னு பார்க்கலாம், என்ன எதுன்னு தெரியல. அதுக்குள்ளே அந்த நாசில் கைட் ரெடி பண்ணி வந்து திரும்ப மாட்டுற மாதிரினா நான் வந்து முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். அதுக்குள்ளே என்ன ஒன்று எதுன்னு தெரியல, பார்க்கலாம். பம்பு நாசில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க கைஸ். அந்த வண்டியோட பம்பு நாசில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக. அது இன்றைக்கி வருமானு தெரியாது, நாளைக்கு தான் வரும்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. அது கீழே இருக்குது, மேலே அப்படியே தான் இருக்குது. ஓகே சரி, அவங்க ரெடி பண்ணிட்டு வந்து போட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன லோடு சொல்கிறாங்களா என்ன இதுன்னு பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா, இல்லை நாளைக்கு ரெஸ்ட்டில் இருந்தால் நாளைக்கு வந்து மாட்டுவாங்க, முடிஞ்சால் பார்க்கலாம். மழை எதுவும் தூறல் எதுவும் போடாத இருந்தால் அது வரைக்கும் பரவாயில்ல. தூரல் எதனா போட்டுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா எல்லாமே கீழே இருக்குது, அதெல்லாம் வேறு எடுத்து வைக்கணும். இல்லை ஏன்னா ஒரு கவர் போட்டால் அது மூடி வைக்கணும். சரி, வெயில் கொளுத்துது, சாயந்தரம் நேரம் வரைக்கும் இருந்தேன்னா பார்த்துட்டு அதை கொஞ்சம் கவர் போட்டால் அது எதனா மூடி வைக்கலாம். பார்க்க